உங்க வாழ்வின் நோக்கம் வெரி இம்பார்ட்டன்ட். உங்க வாழ்க்கைக்குன்னு ஆண்டவர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார். நிறைய பேருக்கு வாழ்க்கையில நோக்கமே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் ப்ராப்ளமே. சில பேர் நோக்கமே இல்லாம கல்யாணமும் முடிச்சிடறான். நீ உன்னையும் உன் மனைவியும் சேர்த்து கொள்ள போறார். Especially if you are a man, you have to fix the purpose for your life. You have to know what you want to do with your life. ஏன் உட்கார்ந்து ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? ஏன் நான் பண்றதை பண்ணிட்டு இருக்கிறேன்? ஏன்னா என் வாழ்க்கையின் நோக்கம் அதுதான். அழிந்து போகிறவர்களை ஏசப்பாட்ட கொண்டு வரணும், சீஷர்களை உருவாக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம். நான் பண்ணுகிற எல்லாமே இந்த வாழ்வின் நோக்கத்தை சுற்றி தான் இருந்து கொண்டிருக்கும். சிலருடைய வாழ்க்கையின் நோக்கமே நல்ல ஒரு வீடு கட்டணும் சார், கனடாவில் போய் செட்டில் ஆகணும் சார். இது வாழ்க்கையின் நோக்கம் கிடையாது. இது உங்க வாழ்க்கையின் ஒரு பகுதி. நம்ம வாழ்க்கைக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கணும். நிறைய பேர் பர்பஸே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நோக்கம் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் he will be ending up in frustration. விரக்தி அடைந்த ஒரு மனுஷனாக இருப்பான். ஏன்? வாழ்க்கைக்கு ஏதோ ஒன்று பண்றேன் சார், எப்படியோ போகுது சார் அப்படின்னு. ஆதாமி ஏவாளை ஆண்டவர் படைச்சபோது அவங்க வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் கொடுத்தார். பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க அப்படிங்கிறார். Have dominion, ஆண்டு கொள்ளுங்கள்ங்கிறார். That is the purpose that God have gave for them. உங்க வாழ்க்கைக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கா? அப்புறம் வாழ்க்கைக்குன்னு லட்சியங்கள் இருக்க வேண்டும். லட்சியமே இல்லைன்னா எதங்க அச்சீவ் பண்ணுவீங்க? கார்ல ஏறி போயிட்டு இருக்கீங்க, எங்க சார் போயிட்டு இருக்கீங்க? அப்படியே சொல்லுங்க, பெட்ரோல் போட்டு அப்படியே போகலாம், மவுண்ட் ரோட் போயிட்டு அப்படியே அப்புறம் அதுக்கப்புறம் எங்க போகலாம் அப்படின்னு போனா என்ன எதுவும் ஆயிடுச்சா மைண்டுக்கு? புரியுதா நான் சொல்றது? வண்டியில ஏறினா எங்க போறோம்னு தெரியுது தானே? இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையே எங்க போகுதுன்னு தெரியாம உட்காந்துருக்காங்க. That is the problem when people don't have purpose. You are going nowhere. புரியுதா நான் சொல்றது? அதனால தான் காத்தடிக்கிற பக்கம்லாம் போறது. வேலை செய்றீங்கன்னா வேலையில கோல் இருக்கணும். பிசினஸ் பண்றீங்கன்னா பிசினஸ்ல கோல் இருக்கணும். Write down your goals. அப்பனா தான் you will be able to achieve that. பிசினஸ் பண்றோம், பிசினஸ் கோல் என்ன? இந்த 3 மாசத்துல 10% என்னுடைய பிசினஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணனும். That is the goal. அடுத்த 1 வருஷத்துல இன்னொரு புது பிரான்ச் நான் ஸ்டார்ட் பண்ணனும். That is a goal. வேலை செய்யறேன், எனக்கு அடுத்த 6 மாசத்துல எப்படியாவது நான் ப்ரொமோஷன் வாங்கணும். அதுக்காக நான் என்ன பண்றேன்? கிருபை சார், கிருபையில போயிட்டு இருக்கு சார். கிருபை ரொம்ப முக்கியம். ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இதுக்கு ப்ரொமோஷனும் வேணுமா? ஒன்னும் பண்ண கிடையாது. ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணல, ஒண்ணு கிடையாது. ப்ரொமோஷன் யாருங்க கொடுப்பா? உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள்ல கிருபையவே பிளேம் பண்றது. கிருபை ரொம்ப முக்கியம், ஆனா நீங்களும் ஏதாவது பண்ணணும். தாவீது எப்படியா கோலியாத் அடிச்ச? எல்லாம் கிருபை சார், கிருபை 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 கிருபை. உண்மைதான். தாவீது கோலியாத் எப்படி ஒரு சின்ன பையன் ராட்சனை முறியடிக்கணும்னா கிருபை. பக்கத்துல பார்த்து கைப்பை கொடுத்து சொல்லுங்க கிருபை. உடனே தாவீதை பார்த்து, சார் எப்படி சார் கிருபை? நீங்க எப்படி சார் தாவீதை முறியடிச்சீங்க? கவன் கல் கிடைச்சதுங்க. கவன் இருந்துச்சு, எங்கடா கல்ல காணான்னு பொறுக்கணுங்க. ஒரு 5 கவன் எடுத்து போனேன். எடுத்து பாட்டு அப்பா எல்லாம் கிருபைதான் ஆண்டவரே அப்படின்னு கண்ணை மூடிட்டு விட்டாங்க. எப்படின்னே தெரியலங்க, நச்சு நம்ம நெத்தியில போய் அடிச்சிருச்சுங்க. கிருபைதாங்க. ஹலோ, நெத்தியில போய் அடிக்கிறதுக்கு டெய்லி பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் அவனை விழ வச்சது கிருபை. கையை தட்ட மாட்டேங்கிறீங்க. எப்போ எக்ஸாம்ல 600க்கு 600 வாங்கினேன். கிருபைதா சார். நல்லா 21 days ஃபாஸ்டிங் பண்ணிட்டு போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்தேன். கிருபைதாங்க. நீ படிக்கவே இல்லை, உடனே உனக்கு கிருபை வேணும், நான் ப்ரேயர் பண்ணி உனக்கு பேனா கொடுக்கணும். நீ படிச்சுட்டு வா, ஜெபம் பண்ணி அனுப்புறேன், நீ பிஞ்ச பேனால எழுதினாலும் பாஸ் ஆவ. அதுக்கப்புறம் என்ன பாஸ்ட் ப்ரேயர் பண்ணாரு, எக்ஸாம் மீட்டிங்லாம் போனேன், ஆனா ஒண்ணுமே நடக்கல. இங்க பாருங்க, இது வேற டிபார்ட்மெண்ட், அது வேற டிபார்ட்மெண்ட். புரிஞ்சா நான் சொல்றது? நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்கு ப்ரேயர் ஆயில் கொடுக்குறேன், மண்டையில ஊத்திட்டு போங்க. அன்னைக்கு வந்துட்டு நீங்க படிச்சதெல்லாம் ஆவியானவர் கிருபையினால ஞாபகப்படுத்துவார். இது ப்ரேயரே படிக்கவே இல்லை, பாஸ்ட் ப்ரேயர் ஆயில் கொடுத்துருக்கிறாப்புல. பிரேயர் ஆயில் உள்ள போய் தேடுது, இவன் படிச்சதுல இருந்து எதாவது எடுத்து மைண்ட்ல கொடுக்கலான்னு பார்த்தா ஒண்ணுமே காண. பிரேயர் ஆயிலே குழம்பிருச்சு. பாஸ்டர் என்ன பண்ணீங்க? இவன் மண்டையில ஊத்தி விட்டீங்க, உள்ள போனா சப்ஜெக்டே காணோம், நான் எதை எடுத்து கொடுக்கறது? புரியுதா நான் சொல்றது? அதனால லைஃபுக்குன்னு கோல்ஸ் இருக்கணும். அந்த கோல்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நீ ஏதாவது நம்ம பண்ணணும். ஸோ நம்பர் 1 ஆண்டவர் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. 2வது
உங்க லைஃப் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க, அடுத்தவனை விட்டுருங்க. உங்களுக்குன்னு லைஃப்க்கு நோக்கம் லட்சியங்கள் வச்சு அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரே வாழ்க்கைங்க, ஏதாவது நம்ம செய்யணும்.